இத பாரு, தப்பு பண்றீங்க, விடுங்கன்னு சொல்றேன். என்ன? ஏய் வாய மூடுமா. இன்னைக்கு இவ்வளவு அங்கேயே இவனுங்க அடிச்சு துரத்திருக்கணும். நீங்க அனுபவிப்பீங்கடா. ஏய், விடுன்னு சொல்றல. டேய் விடுங்கடா. போத விடியா. டேய் டேய் விடுங்கடா. எங்கள ஏன்டா கட்டி வச்சிருக்கீங்க? விடுங்கடா, அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுங்கடா. ஏய், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கோயில்ல வெடி வச்சு எங்களை எல்லாம் கொலை பார்த்திருப்பீங்க. உங்களை திரும்ப திரும்ப மன்னிச்சு விடுறதுனாலதான் தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க. இனிமேலும் உங்களை சும்மா விடக்கூடாது. டேய், நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்றோம். அப்பாவி எங்களை கட்டி இழுத்துட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்களா நீங்க? இன்னும் என்னடா அதே போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வாயில சூடு இழுத்தாதான் அடங்குவீங்களா? ஏய், அந்த டிரைவர் பையிலே ஒரு ஃப்ராடு. அவன் சொந்த அத்தைகிட்டயே போய் சொல்லி ஏமாத்தி அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். அவன் சொன்னான்னு நம்பி எங்களை கட்டி வச்சிருக்கீங்க. கொல்றது என்ன? முதல்ல போய் அவனை கொல்லுங்கடா. எங்க கட்ட ஊத்து விடுங்கடா. என்ன டேய், நீங்க திருந்தவே மாட்டீங்களா? எப்போ நீங்க ஊர் ஜனங்களை பத்தி கவலைப்படாம கோவில்ல குண்டு வச்சீங்களோ அப்பவே வாழ தகுதி இல்லாம போயிட்டீங்க. உங்களை இதுக்கு மேல விட்டு வச்சா ஊரையே சுடுகாடாக்கிடுவீங்க. ஏம்பா, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவங்க நாம சாகணும்னு ஆசைப்பட்டாங்களா? இப்ப நாம இவங்களை சாகடிச்சிடலாம். டேய், இனிமே இவங்களை நம்ம ஊர்ல நடமாட விட்டா நிறைய உயிரை பலி வாங்கிடுவாங்க. ஆமா, இவங்களுக்கு மரண தண்டனை தான் கரெக்ட். அது இப்பவே செய்யணும். மரண தண்டனையா? டேய், என்னடா இப்படி சொல்றீங்க? டேய், என்னடா கொல்றன்னு சொல்றீங்க? விடுங்கடா. எங்களை விட்டுருங்க, ஒண்ணு செஞ்சிடாதீங்க. பாருங்க, நாங்க அப்பாவி, எங்களை ஒண்ணு பண்ணாதீங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. டேய் வேணாம்டா. டேய், டேய் மனோ, வேணாம்டா. டேய், தப்பு பண்றீங்கடா. நீங்க தப்பு பண்றீங்கடா. டேய், சொன்னா கேளுங்க. டேய், ஊத்தாதடா. டேய். டேய், டேய் வேணாம், சொன்னா கேளுங்கடா. டேய், டேய், சொன்னா கேளுடா. நிறுத்த சொல்லுங்க. ஏண்டா, டேய், ஆண்டா இப்படி பண்றீங்க? டேய், வேணாம். வேணாம். டேய், வேணாம்டா. நில்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, இவங்க செஞ்ச காரியத்துக்கு இவங்களை உயிரோடவே விடக்கூடாது. இவங்க செத்தாதான் எங்களுக்கு நிம்மதி. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள மாதிரிதான் நீங்களும் யோசிப்பீங்களா? அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் என் தாத்தா சம்பாதிச்சு வச்ச பேருமே. அவர் மேல இருக்கிற பாசத்தை எல்லாரும் என் மேல காட்டுறாங்க. சென்னை பக்கம் அதிகமா வரது இல்லையா? அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் நான் வரேன். பிசினஸ் எல்லாத்தையும் அண்ணனுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உங்க நல்ல மனசுக்கு நீங்க நினைக்கிறது சீக்கிரமாவே நடக்கும். கவலைப்படாதீங்க. எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். வந்த என்ன பிரயோஜனம் கார்த்தி? கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்க என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல மேம், உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். கார்த்தி, உங்க வைஃப் ரேவதி உங்க மேல உயிரே வச்சிருக்கா. அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுலே நான் இத புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்களும் அவளும் பிரிஞ்சிருக்க சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனா அவ உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறா. உங்க அத்தையோட நடக்கிற பிரச்சனையில அவளை விட்டுறாதீங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த சாமுண்டீஸ்வரியை ஏமாத்தி உத்த அசிங்கப்படுத்திருக்கான். இந்த அசிங்கத்தையும் ஏமாற்றத்தையும் என்னால தாங்கிக்கவே முடியல. அக்கா, ஏங்கா இவ்வளவு கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. முடியலடி. இந்த வீட்டுக்குள்ளேயே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தி முட்டாளாக்கி இருக்கான். அத நினைச்சா எனக்கு பிரஷரே ஏறுது. அக்கா, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். நீதான் என்ன நம்பவே இல்ல. அந்த கிரிமினல் பையனை தானே நம்பிக்கிட்டே இருந்த. பா, எவ்வளவு பொய், எவ்வளவு பித்தலாட்டம். நான் அவனை பத்தி நிரூபிக்க வந்தா
ஏதாவது கோல்மால் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிருவான். போதாததுக்கு அந்த லூசு பையலையும் கூட சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் எத்தனை தடவை முட்டாளாக்கி இருப்பான். இதுக்கு அந்த கிழவியும் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கா. குடும்பம் அதெல்லாம் செக். தப்புதாண்டி, தப்புதான். உன்னை நம்பாம நான் அவனை போய் நம்பினேன்ல, அதுக்குதான் செருப்பால அடிச்ச மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். ஆம்பளைங்களால ஏமாந்து ஏமாந்து அவங்க மேல வெறுப்போடு தான் நான் இருந்தேன். ஆனா இவனை மட்டும் நான் நம்பினேன். அவன் நம்ம குடும்பத்துக்கு சில நல்ல விஷயங்களை செஞ்சதுனால முழுசா நான் நம்பினேன். அவனும் ஏமாத்து பேர் வழிதான்னு நிரூபிச்சுட்டு போயிட்டானே. அவனை நம்பி வீட்டு நிர்வாகம், பிசினஸ் எல்லாத்தையுமே நான் ஒப்படைச்சேன். அப்ப கூட அவனுக்கு என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கோன்னு உறுத்தலா இருந்திருக்காதா? என்னால இன்னும் நம்பவே முடியல சந்திரா. அவன் எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை இன்னும் என்னால நம்பவே முடியல. அக்கா, நீ அவனை நல்லவன் நம்பி நம்ம ரேவதியா அவனுக்கு கட்டி கொடுக்க போன. அப்பவாச்சும் அவன் உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அப்பவும் சைலண்டா இருந்து அவ கழுத்துல தாலி கட்டிட்டான்ல. சந்திரா, இப்ப எதுக்கா பழசையெல்லாம் பேசி இன்னும் அவளை கோவப்படுத்துற? ஏன் உங்க தங்கச்சி பையனை பத்தி சொன்னதும் உங்களுக்கு கோவம் வருதா? உங்க குடும்பம் எனக்கு துரோகத்துக்கு மேல துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன். ஏங்க, நீங்க எப்பவுமே அவர் கூட தானே இருந்தீங்க. உங்களுக்கு அவரு தாத்தாவோட உண்மையான பேருன்னு தெரியும் தானே? ஏங்க சொல்லுங்க, அவர் தாத்தாவோட பேருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும்.